வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க. வணக்கம். நெருப்பு தமிழர் விஜய் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. விஜயினுடைய வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி தான் ஸ்டேட் பேங்க் காலனி 5வது குறுக்கு தெருல தான் நான் இருந்தேன். ஒரு 4-5 வருஷம் இருந்தேன். எனக்கு தெரியும் விஜய் வீட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். எனக்கு நல்லாவே தெரியும். நான் 2 படங்கள் விஜயோடு 2 படங்கள் கிட்டத்தட்ட, அதாவது நம்ம பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க, நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தோம். அதில் ஒரு கில்லி படத்தில் நம்ம சுத்தமாக தெரியாமலே போயிருப்போம். அதுக்கப்புறம் புதிய கீதை படத்தில் ஒரு காட்சியில் நானும் இருப்பேன், நல்லா இருப்பேன். ஆனால் தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டாங்க. மீரா ஜாஸ்மின் இவரும் காரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்டில் ஒரு ஷூட்டிங்கு, 2 பேரும் இன்னும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கேலி பண்ணி பேசிட்டு போய்கிட்டு இருப்போம். இது இப்படியே நடந்து போகணும். இதுதான் அந்த சீனு. அப்போ அதில் ரிச்சி பாய்ஸாக என்னை அன்னைக்கு ஒரு காலகட்டங்களில் என்னை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ விஜய் பக்கத்தில் உட்காந்து, விஜய் இந்த தாத்தா சேர் இப்படி சாஞ்சு உட்காந்துருப்பாங்கல்ல, அதில் உட்காந்துருக்குறாப்புல. மக்களெல்லாம் காரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களெல்லாம் அங்கே இருந்து கத்துறாங்க, தளபதி தலை அது இதுன்னு கத்துறாங்க. நம்ம ஆள் கையை கூட கட்டலை, அப்படியே மூணு உட்காந்துருந்தாப்புல. அப்புறம் உட்காந்து இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சு. அப்போல்லாம் கேரவன் கலாச்சாரம்லாம் கிடையாது. நான் நினைக்கிறேன் 2003 நினைக்கிறேன். கேரவன் கலாச்சாரம்லாம் கிடையாது. அப்போ உட்காந்தாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார். அந்த சீனை எடுத்தாங்க. அந்த சீன் அன்னைக்கு பூரா ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிச்சு. மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் போச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அவர் போயிட்டாப்புல. விஜய் எப்படிப்பட்ட ஒரு ஆளுனா, ஒரு 1ஆம் நம்பர் படுகஞ்சன், யாருக்கும் டீலாம் வாங்கி கொடுக்க மாட்டாப்புல. விஜய் வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 2001-2 நடந்த ஒரு சம்பவம். அவரை பார்க்கறதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து பசங்க வந்திருந்தாங்க, ஒரு 30-40 பசங்க. அப்போ வந்திருக்கும் போது அந்த செக்யூரிட்டி, நான் அப்போ அங்கேருந்து வர்றேன், மத்தியான நேரத்தில் போயிட்டு வரும்போது கூப்பிட்டு அந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்குறேன், என்னங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு. இல்லை வந்திருக்கிறாங்க, இவரை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு. இந்த பசங்க யாரும் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை போகலை. அப்போ இவங்க போக மாட்டேன்னு சொன்ன உடனே ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் தெரியுமா? யாரோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க வீட்டு இதில் ஒரு கண்ணாடியில் ஜன்னலில் ஒரு கல்லை எடுத்து அடிச்சிருக்காங்க. கல்லை எடுத்து அடிச்சுட்டு விரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி சொல்லி இந்த 30 பேரும் கூட்டு போய் லாடம் கட்டினாங்க. என்னங்கடா அப்படின்னு கேட்டால், இவங்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த கல்லை எடுத்து அடிக்க சொன்னது இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரு வேலை செய்கிறவங்களுக்கு எடுத்து அடிக்க சொல்லிவிட்டு அவங்களை தூக்கி லாடம் கட்டியிருக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் இது உண்மையிலே சரித்திரத்தில் நடந்தது. இதை நான் கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. என்னை நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவன் அவனுடைய விருப்பம். தற்கொலை வேலைகளுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னு விளக்கு பிடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இதை எதுக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா, விஜய் ஒரு படு கஞ்சன். அவர்கிட்ட இருந்து ஊரா வீட்டு நெய்யில் அவர் வேணா ஸ்வீட்டு சாப்பிடுவாரே தவிர உங்களுக்குலாம் ஒன்றும் கிடைக்காது. அதனால இவரெல்லாம் நம்பி நாசமாக தான் போவீங்க. உறுதி, இது இறுதி. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சு 40 நாள் ஆகுது. விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்கு? நான் அவ்வளோ ஃபாலோ பண்றது இல்லை ப்ரோ. எவ்வளோ டைம் கொடுப்பீங்க? எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நல்லது செய்வார் அவர்? இப்பயே செஞ்சுட்டு தானே இருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? அப்படி சொல்றான் அந்த கேர்ள்ஸ் படடா, பேர் என்ன, சிங்கப்பெண் சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு படை, சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அங்க உள்ள சிங்கப்பெண்ணுக்கே இன்ஸ்பெக்டர் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம செய்தியெல்லாம் பாக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க பாதுகாப்பு கொடுக்குற அந்த சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி வரும்? நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் எப்ப நிறைவேற்றுவீங்க? அது பொறுமையா நிறைவே. இப்பதானே ப்ரோ 40 நாள் தானே ப்ரோ இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு ஒரு 3-6 மாசம் 7 மாசம் ஆச்சு. இப்போ அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே கட்சியில நினைச்சுக்கிறீங்க. அப்போ உங்களை ஊழல் சக்தி நினைக்க மாட்டாங்களா மக்கள்? எல்லாருமே ஊழல் சக்தி. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?